கொஞ்சம் இந்த பள்ளியை ஒரு அசருடைய நேரத்தில் யோசிச்சு பாருங்க. பள்ளி வாசல்கள் வெறிச்சோடி போய் கிடப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் அந்த தொழுகையை கணக்கெடுப்பது கிடையாது. ஒரு வாலிபர்கள் அல் குர்ஆனோடு என்ன தொடர்புகளை வைத்திருக்கிறார்கள், அவர்கள் அதை பற்றி ஒரு அலட்சியமான சிந்தனையில் இருக்கிறார்கள். அழைப்பு பணி சொல்ல முடியாத அளவுக்கு அதனுடைய வீழ்ச்சியை அப்படியே ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறது. ஏன் தெரியுமா? அதை பற்றிய ஒரு அலட்சியமான சிந்தனை இருக்கிறது. ஒரு குடும்ப வாழ்க்கை இப்படித்தான் கட்டமைக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு அழகாக சொல்லித் தந்தாலும் அது சிதறிப்போய் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? குடும்பத்தை நடத்துகின்ற பொறுப்பாளர்கள் அதை அலட்சியமாக கருதுவது. இப்படி ஒரு வாழ்க்கையில எல்லா கட்டங்களையும் சிந்தித்து பாருங்கள். மனிதன் எதையும் சிந்திக்காமல் கணக்கெடுக்காமல் அலட்சியமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஒரு நோய் இன்றைக்கு சமூகத்திலே பலவாறாக அது விஸ்வரூபம் எடுக்கிறது. சகோதரர்களே, ஒரு மனிதன் அவன் சில விடயங்களை அலட்சியமாக கருதுவானாக இருந்தால் அல்லாஹ் ஒரு கடுமையான எச்சரிக்கையை சொல்லி காட்டுகிறான். அல் குர்ஆன்ல சூரத்துல் அராப் 179வது வசனத்திலே முனாஃபிக்கீன்களுடைய ஒரு பண்புகளை போல அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தியை பாருங்கள். கவனமாக இந்த வசனத்தை யோசிங்க. வலகத் தரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவரை நாங்கள் நரகத்திற்கென்று படைத்திருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. யார? மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமான மனிதர்களை அல்லாஹ் நரகத்திற்கென்று படைத்திருக்கிறான். அல்லாஹ் இதை ஒரு அரைவாசியாக சொல்லாமல் பின்னாடி அல்லாஹ் விளங்கப்படுத்துற. எப்படி தெரியுமா? அவர்களுடைய லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா. இதை எனக்கு சொல்வதை போல நீங்க யோசிங்க. அல்லாஹ் என்னை நோக்கி பேசுகிறான். லஹும் குலூபுன், அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன. லா யஃப்கஹூன பிஹா, அதை கொண்டு அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள், நல்லுணர்வு பெற மாட்டார்கள். எனக்கு அல்லாஹ் உள்ளத்தை தந்து அதன் மூலம் நல்லதை சிந்திக்காத மனிதனை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். வலகும் மாயுன், அவர்களுக்கு பார்வை இருக்கிறது, நல்ல அழக பார்க்கலாம். அந்த பார்வையை வழங்கி அதை கொன்று நல்லதை பார்க்க மாட்டார்கள். வலகும் ஆதானுன், அவர்களுக்கு செவிப்புலன்கள் இருக்கிறது. லா யஸ்மஊன பிஹா, அதை கொன்று நல்லதை கேட்க மாட்டார்கள். இவர்களை யார் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், உலாஇக கல் அன்ஆம், இவர்கள் விலங்குகளுக்கு ஒப்பானவர்கள். ஒரு மாட்டை போல, ஒரு நாயை போல, ஒரு குரங்கு பன்றிகளைப் போல என்று அல்லாஹ் மனிதனை ஒரு விலங்கோடு ஒப்பிட்டு காட்டி, மனிதா உனக்கு உள்ளத்தை தந்து, கண்ணை தந்து, காதை தந்து, அதன் மூலம் நீ நல்லுணர்வு பெறவில்லை என்றால் நீ விலங்குக்கு சமன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதை இன்னும் கொஞ்சம் மேலே சென்று அல்லாஹ் விளக்குறான் பாருங்க. பல், கிடையாது, அப்படி இல்லை. வஹும் காஃபிலூன், அவர்கள் அதைவிட மட்டகரமானவர்கள், அதைவிட மோசமானவர்கள். பல்ஹும் அலல், அவர்கள் அதைவிட மட்டமானவர்கள். உலாஇக ஹுமுல் காஃபிலூன், அவர்கள் தான் பொடுபோக்காக இருக்கின்றவர்கள், அலட்சியமாக இருக்கின்றவர்கள். கண்ணை அல்லாஹ் வழங்கி இதை கொண்டு நல்லதை பார் என்று மனிதனுக்கு சொல்லுகின்ற நேரம் அதை நல்லதை பார்க்காமல் அதை பால்படுத்துவானாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு பன்றியை, கழுதையை விட மனிதன் மோசமானவன். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்தையும் மதிப்பையும் இஸ்ஸத்தையும் வழங்கிய அல்லாஹ் இந்த மனிதன் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த நிஅமத்துக்களை சரியாக பயன்படுத்தாவிட்டால் அவன் மோசமானவன் என்று அல்லாஹ் பேசுகிறான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்த மிக கேவலமான மனிதர்களுடைய பட்டியலில் ஒருவன் தான் ஃபிர்அவுன் என்று சொல்லக்கூடியவன். நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். இவனை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற நேரம், இந்த ஃபிர்அவுன் இந்த உலகத்திலே கடுமையாக அலட்சாட்சியம் செய்து வாழ்ந்தான்.
மக்களை துன்புறுத்தி வாழ்ந்தான். ஆனா ரப்புக்குமுல் ஆலா, இந்த உலகத்தினுடைய ரப்பு நான் தான் என்று சொன்னான். இதை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களை கடுமையாக சித்திரவதை செய்தான். இந்த மனிதனை பற்றி அல்லாஹ் பேசுகிற நேரம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எப்படி தெரியுமா? அவன் கடைசி நேரத்தில் ஃபன்தகம்னா மின்ஹும், அவனை நாங்கள் தண்டிக்கின்ற நேரம், ஃபஅகரக்னாஹும் ஃபில் யம்மி, அவனை அந்த கடலிலே மூழ்கடிக்கின்ற நேரம் அவன் சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டாமா? அவனை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், வகானு அன்ஹா காபிலீன். அவன் உலகத்திலே வாழுகின்ற நேரம் அலட்சியமாக வாழ்ந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய கையிலே இருந்த தடியை பாம்பாக மாற்றி அல்லாஹ் அவருக்கு அத்தாட்சியை காட்டினான். கையிலே வெளிச்சத்தை ஓட்டி அல்லாஹ் அத்தாட்சியை காட்டினான். அவர்களுக்கு பஞ்சங்களை ஏற்படுத்தி அந்த சமுதாயத்தை சோதித்தான். வெள்ள பிரளயத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் அவனை சோதித்தான். வெட்டு கிளிகளை, பேன்களை போன்ற பூச்சிகளை அனுப்பி அல்லாஹ் சோதித்தான். இத்தனையும் அல்லாஹ் காட்டி அவை அனைத்தையும் புறக்கணித்ததினால் அவன் இந்த உலகத்திலே வாழ்ந்த கேவலமான ஒரு மனிதன் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற நேரம் வகானு அன்னா காஃபிலீன். அவன் பராமுகமாக, அலட்சியமாக, எதைத்தான் காட்டினாலும் அதை கண்டுகொள்ளாமல் ஒரு அலட்சியமாக வாழ்ந்ததினால் அவனை கேவலமான மனிதர்களில் அல்லாஹ் சேர்த்திருக்கிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் சில சாராரை அல்லாஹ் நரகத்தில் போடுவான். நரகவாதிகள், நரகத்திலே கடுமையாக தண்டிக்கப்படக்கூடியவர்கள் முனாஃபிகீன்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நடிக்கின்ற மனிதர்கள் தான் முனாஃபிக்குகள். இந்த முனாஃபிக்குகள் நரகத்திலே அடித்தட்டிலே இருப்பார்கள். இந்த முனாஃபிக்கினுடைய பண்பை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்ற நேரம் இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன் அல்லாஹ். முனாஃபிக்குகள் யார் தெரியுமா? அல்லாஹ்வை ஏமாற்றக்கூடியவர்கள். அல்லாஹ்க்கு முன்னால ஒரு மாதிரி அல்லாஹ் என்னை நம்பணும் நடிக்கக்கூடியவர்கள். ஒரு இடத்தில் ஒரு மாதிரியும் அடுத்த இடத்தில் இன்னொரு மாதிரி நடிப்பார்கள். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அல்லாஹ்வை ஏமாற்றவில்லை, அவர்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது எங்கள்கிட்ட இருக்காண்டு நான் யோசிக்க வேண்டும், உங்களிடத்திலே இருக்கிறதா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வைதா காமு இல ஸலாஹ் காமு குஸாலா. அந்த முனாஃபிக்குகள் தொழுகையிலே வந்து நிற்பார்கள் என்றால் அவர்கள் சோம்பேறிகளாக, உற்சாகம் இல்லாதவர்களாக, எந்தவித விருப்பமும் தொழுகையில் இல்லாதவர்களாக, அடுத்தவர்களுக்கு காண்பிப்பதற்காக யுராஊனன் நாஸ், அடுத்தவன் என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த முனாஃபிக்குகள் தொழுவார்கள். வலா யதுகுரூனல்லாஹ் இல்லா கலீலா, அல்லாஹ்வை அற்பமாகவே அன்றி அவர்கள் நினைக்க மாட்டார்கள். இது முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் சூரத்துன் நிசா 142வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். இந்த வசனத்தை எங்களுடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று இங்கே இருக்கின்ற அத்தனை உறவுகளும் யோசித்து பாருங்கள். தொழுகையில் என்னுடைய அலட்சியம் எப்படி இருக்கிறது? எனது பேணுதல் எப்படி இருக்கிறது? எனது வாழ்க்கையில் இஸ்லாத்தில் இந்த தொழுகையில் எனக்கு வழங்கி இருக்கின்ற இடத்தை யோசிச்சு பாருங்க. ஒரு முஸ்லீம்கிட்ட போய் நீர் தொழ வேண்டும் என்று சொல்வது வெட்கம் சகோதரர்களே. ஒரு முஸ்லீம்கிட்ட போய் நீ தொழுகையை நிலைநாட்டு தொழ வேண்டும், ஏன் தெரியுமா? அவன் தொழுகையாளியாக இருந்தால் தான் முஸ்லீமே ஆகுகிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் முனாஃபிக்குகள் அவர்கள் நடிப்பதற்காக தொழுதார்கள். அந்த அளவுக்கே நம்ம தொழுகிறோம். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வைலுல்லில் முத்தஃபிஃபீன் வைலுல்லில் முஸல்லீன். தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாகுன். அவர்கள் தொழுகையிலே பராமுகமாக இருப்பார்கள், அடுத்தவர்களுக்கு காண்பிப்பதற்காக தொழுவார்கள். பராமுகமாக, அலட்சியமாக, ஒரு வெறுப்போடு,
அதை கணக்கெடுக்காமல் தொழுகை என் மீது கடமை என்று தெரிந்தும் அதை தொழாவிட்டால் எனக்கு கிடைக்கின்ற பாவங்களை தெளிவாக அறிந்து கொண்டும் அதை அலட்சியம் செய்கின்றவர்கள் முனாஃபிக்குகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிவாசல்கள் தொழுகையுடைய நேரங்களில் ஏனைய நேரங்களில் மக்கள் இல்லாமல் வெறிச்சோடி போய் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த இபாதத்தின் மீது இருக்கின்ற அலட்சியம்தான் காரணமாக இருக்கிறது. அதை கண்டுகொள்வது கிடையாது. இது என் மீது கடமை என்ற சிந்தனை கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறானே, ஃபஹலப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன், பின்னால் ஒரு சமுதாயம் உருவாகுவார்கள், வருவார்கள். அல்லாஹுஸ் ஸலாஹ், தொழுகையை பால்படுத்துவார்கள். வத்தபஉ ஷஹவாத், மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள். வஸௌஃப யுல்கௌன கய்யா, அவர்கள் கையா என்று சொல்லக்கூடிய அந்த நரகத்திலே, அந்த பாவ நரகத்திலே அவர்கள் வீசப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். சூரத்துல் மரியம் 54வது வசனம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உறவுகளை பார்த்து இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய பின்பற்றக்கூடிய எமது அன்பு சகோதரர்களை பார்த்து உங்களை அன்போடு ஒரு வார்த்தை கேட்கிறோம். நீங்களும் தொழுகையை பால்படுத்தக்கூடிய, தொழுகையை விட்டுவிடக்கூடிய, அல்லாஹ்வுடைய அழைப்பை காதினால் கேட்டும் அதை அலட்சியப்படுத்தக்கூடிய, இதுவெல்லாம் எனக்கு தேவையில்லை, யாராவது ஊரிலே